விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பின்னணியில் நடந்தது என்ன, ஆதவ் அர்ஜுனா மீது 6 மாத சஸ்பெண்ட் நடவடிக்கைக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாவலன். வணக்கம், சொல்லுங்க கண்ணன். ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது முதலமைச்சரை சந்திப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்று கொண்டிருக்கிறார். இந்த ஆதவ் அர்ஜுனா நீக்கத்திற்கு ஏதாவது அழுத்தம் இருந்ததா பாவலன்? எந்த விதமான அழுத்தமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரும் கொடுக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் பேர் இயக்கம், கட்டுக்கோப்பாக இயங்கிக் கொண்டிருக்க ஒரு பேர் இயக்கம். மதசார்பற்ற அணியை தமிழ்நாட்டில் உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது. அதை அடுத்தடுத்த தேர்தல் வரை கட்டி காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே கூட்டணிக்குள் எந்த விதமான குழப்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆதவ் அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். மற்றொரு முக்கியமான ஒரு கேள்வி, ஆதவ் அர்ஜுனா ஏற்கனவே திமுகவை விமர்சிக்கும் வகையில் இந்த விஜய் நூல் வெளியீட்டு விழாக்கு முன்பாகவே அவர் சில கருத்துக்களை கூறியிருக்கிறார். ஏற்கனவே ஒரு பல ஆண்டுகளாக நடிகராக இருப்பவர்கள் துணை முதல்வராக இருக்கும்போது திருமாவளவன் முதலமைச்சராக ஆக முடியாதா என்று நேரடியாகவே உதயநிதி ஸ்டாலினை விமர்சிக்கும் வகையில் ஒரு கருத்து அவர் தெரிவித்திருந்தார். இது 2வது நிகழ்வு. இந்த நிகழ்வில் தான் அவர் பிறப்பால் சிலர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, 2026 இந்த மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்று கூறினார். மற்றொரு மிக முக்கியமானது, இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பல ஆண்டுகால முழக்கம். இந்த முழக்கத்தை தொடர்ந்துதான் அவர் ஆதவ் அர்ஜுனா பேசி வருகிறார் என்பதால் அவர் மீது இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தயக்கம் இருந்ததோ, கொஞ்சம் சிறிது தாமதமானதாக ஒரு விமர்சனம் இருக்குதுல்ல பாவலம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? தயக்கம் என்பது விடுதலை சிறுத்தைகள் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இல்லை. எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அது ஜனநாயக முறைப்படி கூடி விவாதித்து எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை குழு கூட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளர்கள் கலந்து ஆலோசித்துதான் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு நடைமுறையை நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுன் மீது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே அவர் கூறிய பல கருத்துக்கள் கட்சிக்குள் ஒரு முரண்பாடாக எழுந்த காரணத்தினால் எங்கள் தலைவர் அவரை கண்டித்திருக்கின்றார், அறிவுரை வழங்கியிருக்கின்றார். அவர் ஆதவ் அர்ஜுன் நடவடிக்கை என்பது தொடர்ந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவே இருந்தது. ஆகவே இது ஒரு நீண்ட கால செயல் திட்டத்தோடு தமிழ்நாட்டில் மதவாத சக்தியில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த அணியை வலுவாக கட்டமைத்த காரணத்தினால் அந்த அணி தொடர்ந்து தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அணிக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டணிக்குள் எந்த விதமான குழப்பமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புத்தக வெளியீட்டு விழாவில் போவதற்கு முன்பு அவர் எமது தலைவர் எழுச்சி தமிழரோடு பேசும்போது கூட தலைவர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேச வேண்டும், வேறு எதுவும் பேசக்கூடாது என்று அறிவுரை வழங்கியிருக்கின்றார். ஆனால் அந்த மேடையில் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நலனுக்கும் கூட்டணியின் நலனுக்கும் எதிராகவே கருத்துக்களை பதிவு செய்தது கட்சிக்குள் மேல்நிலையிலிருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரை ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இந்த முடிவு எமது தலைவர் எழுச்சி தமிழர்கள் தன்னிச்சையாக எடுத்ததில்லை. கட்சிக்குள் இருந்து தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுங்கள் என்று அழுத்தம் வந்த பிறகுதான், வெளியிலிருந்து எந்த விதமான அழுத்தமும் வரவில்லை. கட்சிக்குள் ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாகத்தான் தலைமைக்கு எதிராக, கட்சி நலனுக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகள் அமைந்த காரணத்தினால்தான் கட்சிக்குள் இருக்கக்கூடிய தொண்டர்களிடையே ஒரு கட்டுக்கோப்பை சீர்குலைக்கும் நடவடிக்கையில் அவருடைய நடவடிக்கைகள் இருந்த காரணத்தினால்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சரி பாவலனுக்கு இன்னொரு கேள்வி எழுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அந்த கட்சி தொடங்கியதிலிருந்து பல்வேறு முன்னணி கட்சி நிர்வாகிகள், இப்ப நீங்க கூட பல ஆண்டுகளாக அதுல கட்சியில தொடர்ந்து பயணிக்கிறீங்க, இருந்தாலும் பலர் இதுல சிறை சென்றவங்க மற்றும் பல தேர்தல்களில் சந்திச்சவங்க இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த ஆதவ் அர்ஜுனாங்கிறது ஒரு 6 மாதம் தான் ஆச்சு கட்சிக்குள்ள அவருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மற்றும் அவரது நிகழ்ச்சிகளுக்கு மிகப்பெரிய அளவில் விளம்பரம் மற்றும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு தயக்கம், இதெல்லாம் இருப்பதற்கான ஒரு பின்னணி என்ன சார்? நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் என்றால் சிந்தனை செல்வன் இருக்கிறாரு, அவர் ரவிக்குமார் இருக்கிறார், மற்ற எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது ஒன்று.
இரண்டாவது ஆதவர்ஜுனா நிகழ்வுகளுக்கு விளம்பர முக்கியத்துவம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது அவருடைய பேச்சு ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் உரைக்கு அடுத்ததாக அவருடைய பேச்சு மற்றும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி தொடர்பாக பல்வேறு அறிக்கைகள். இப்ப இந்த நடவடிக்கைக்கு இந்த அளவுக்கு விளம்பரம், இதற்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தோ எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோ அவருக்கு தனிப்பட்ட முக்கியத்துவம் எதுவும் கொடுக்கவில்லை. அவராக உருவாக்கி கொண்டார். தான் விடுதலை சிறுத்தையில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம், கட்சியை அவர் நகர்த்துவது போல ஒரு பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை அவர் கட்சிக்குள்ளும் சரி கட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொது வெளியிலும் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கிறது, அவர் சார்ந்த ஊடகங்கள் அவரிடம் இருக்கிறது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் அவரை முதன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்ற முன்னணி பொறுப்பாளர்களை தாண்டி அவர் ஒரு முக்கியமான நபர் என்கிற இடத்தில் அவரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவராக உருவாக்கி கொண்டது. அந்த மாய தோற்றம் என்பது அவராக உருவாக்கி கொண்டது. அதன் விளைவுதான் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை கட்சிக்கு வேறுவது எதிராக போய் அமைந்த காரணத்தினால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். மற்றபடி அவருக்கு முக்கியத்துவம் தனிப்பட்ட முறையில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்து கட்சியில மாநாடுகளை நாங்க ஏறக்கூடிய 30க்கும் மேற்பட்ட மாநாடுகளை இந்த 35 ஆண்டுகளாக நாங்க நடத்திருக்கோம். அது ஆதவர்ஜுனா கட்சியில் இணைந்து ஒரு 6 மாத காலம் தான் ஆகிறது. ஆனால் பொதுவெளியில் ஊடகங்களிலும் சரி அல்லது எங்களுடைய கொள்கை பகைவர்களும் சரி ஏதோ ஆதவர்ஜுனா தான் விடுதலை சிறுத்தைகளுடைய 2 மாநாடுகளை நடத்தி கொடுத்தார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். இது அப்பட்டமான பொய், அது ஏற்றுக்கொள்ள முடியாத அவதூறு. இன்னொரு கேள்வி, இப்ப முதலமைச்சர் தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் சென்று இருக்கிறாரு. ஆதவர்ஜுனா நீக்கப்பட்ட ஒரு அரை மணி நேரத்துல முதலமைச்சர் சந்திக்க சென்றிருக்கிறாரு. இப்போ முதலமைச்சரை சந்திப்பதற்கான அந்த காரணம் என்ன? வேற எதுவும் முக்கியத்துவமான பிரச்சனைகள் எதுவும் இருக்கா சார்? இல்ல, வெள்ள நிவாரணத்துக்கு எமது கட்சியின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கறதுக்காக முதலமைச்சரிடம் நேரம் கேட்கப்பட்டது. அவர் முதலமைச்சர் அவர்கள் நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 1 மணி அளவில் முதலமைச்சர் அவர்களை சந்திக்க இருக்கின்றார். ஓகே ஓகே. ஆதவர்ஜுனா நீக்கத்தை தொடர்ந்து டக்குன்னு சந்திக்கிறாரு, அதனால ஒரு சந்தேகம் வந்தது. இன்னொரு கடைசி ஒரே ஒரு கேள்வி, கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இருக்குது. ஆனா இந்த பிசிகாவை தான் அங்க இருந்து வெளியில கொண்டு வரணும்னு இந்த தாவேகா அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவி இருக்கிறது, நிறுவியும் வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவரால் கால் ஊன்ற முடியவில்லை. அதற்கு காரணம் தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மதசார்பற்ற கூட்டணி உருவாவதற்கு, திமுக தலைமையில் உருவாவதற்கு அரும்பாடுபட்டார். இந்த திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற முற்போக்கு அணிக்கு சிறப்பாக விளங்கி அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்னெடுத்த உத்தி என்பது மிக முக்கியமானது. அதே போன்று இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணி உருவாவதற்கும் அவர் அரும்பாடுபட்டார். அதன் அடிப்படையில் தான் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து பிரித்து விட்டால், இந்த அணியை உடைத்து விட்டால் தான் இங்கே மதவாத சக்தியை கால் ஊன்ற முடியும் என்பதற்காக இது பாரதிய ஜனதாவுடைய மிகப்பெரிய ஒரு செயல் திட்டமாகவும் அது பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. பாரதிய ஜனதா என்ன செயல் திட்டத்தோடு இங்கே இருக்கிற, எந்த செயல் திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களால் நேரடியாக நடைமுறைப்படுத்த முடியாத காரணத்தினால் விஜய் போன்ற ஆட்களை அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். ஓகே, நன்றி பாலன். பல்வேறு கருத்துக்களை இந்த ஆதவர்ஜுனா நீக்கம் மற்றும் இந்த திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை நீக்குவதற்கான பின்னணி தகவல்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி பாலன். நன்றி, வணக்கம்.